ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவரோட பையனுக்கு தங்கத்திலே ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவான சிவகார்த்திகேயன் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவரோட மனைவி 3வது முறையாக கர்ப்பமாகி குழந்தை தரிச்சிருக்காங்க அப்படின்னும் அவருக்கு பையன் பிறந்திருக்காரு அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அவரோட மனைவியும் குழந்தையும் இப்போ ரொம்பவே நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அவங்க வயிறு பெருசாக இருக்குது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் அது இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் கண்டிச்சது போலவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பையன் பிறந்திருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாமா. ஏன்னா இதற்கு முன்னாடியே பையன் பிறந்தபோது அவங்க அப்பா பிறந்திருந்தாரு அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தார். அண்ட் இப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால அவரோட பையனுக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் வாங்கி குமிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம தங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் அணிவிப்போம் இல்லையா. உதாரணத்துக்கு காலில் கொலுசு, கையில் வந்துட்டு வளையல் போட்டு விடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கழுத்துக்கு செயின் போட்டு விடுவாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே அவர் தங்கத்திலே வாங்கி குவிச்சிருக்காரு. அவரோட பையனுக்கு ஆசையாக தங்கத்திலே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவரோட பையனுக்கு தங்கத்திலே மோதிரம் வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி தங்கத்திலே தொட்டில் கூட அவர் ஒன்று பண்ண போறாராமா. அண்ட் இந்த மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவரோட பையனுக்கு தங்கத்திலான பொருட்கள் வாங்குறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு முன்னணி ஸ்டாராக இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவருக்கு பையன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். குகந்தா சுத்தியத்திலே அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதனால கண்டிப்பாக இது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சத்யராஜ் சார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் ஏன் ஹீரோவாக இருக்கிறத விட்டுட்டு குணச்சித்திர நடிகராக மாறினேன் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நான் வில்லனாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருந்தேன். வில்லனா ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தேன். அம்முக்குட்டி பொம்முக்கு அந்த படத்தில் தான் நான் ஹீரோவாக அறிமுகமாகியிருந்தேன். அந்த படம் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரம், ஹீரோ கதாபாத்திரம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணேன். அது ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத உணர்ந்து ஹீரோவாக மட்டுமே நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நான் ஒரு 10 படங்கள் ஹீரோவாக நடித்தேன். அந்த 10 படமுமே சரியாக போகலை. மேலும் அந்த ஒரு டைமில் விஜய், அஜித் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட போட்டி போட்டு ஓட முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு கட்டத்தில் நான் நடித்தா அதை ப்ரொடியூசர்ஸ்க்கு நட்டமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஹீரோவாக நடிக்கிறத நிப்பாட்டிட்டு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். அண்ட் முன்ன ஹீரோவாக ஒர்க் பண்ண படங்களை விட இப்போ நான் அதை விட அதிகப்படியான படங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுதான் நான் குணச்சித்திர நடிகராக மாறினதுக்கான ரீசன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ரசிகர்கள் கமெண்ட்ல என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, எல்லாருமே ரஜினி கமல் ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பல தலைமுறைகளை தாண்டி இன்னமும் அவங்க நம்பர் 1ல இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.